ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாலி தமிழன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபுட் சீரீஸ் vlogங்க. ஸோ வந்து பாலனீஸ் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலான லாவார் அப்படின்னுவாங்க. லாவார் குபீர் லாவார் அப்படின்னுவாங்க. அது என்னது குபீர் லாவார் அப்படின்னா, இட் இஸ் டக் மீட் வச்சு பண்றதுங்க. வாத்தை வச்சு என்னென்ன டிஷ்லாம் ரெடி பண்றாங்கன்னு இப்போ நான் காட்டுறேங்க. வாங்க போலாம். Lawar nangka. Itu daun belimbing. Kacang, sambal, dagingnya bebek. Ya, itu urap. Sate. நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் ஒன்று இங்கே இருக்குங்க, அழகாக இருக்குங்க. ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மாதிரி, ஃபேமிலி செட்டப் மாதிரி நம்ம இங்கே வந்து உட்காந்து செட்டப் பண்ணலாம். சரிங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா வியூ இதுதாங்க வியூ. யா ஸோ ஒரு சரியான ஒரு வியூங்க, அழகான ஒரு வியூ, செம்மையான ஒரு டென்ட் செட்டப்புங்க. இந்த டென்ட் செட்டப்பு அப்படியே வந்து பேடி ஃபீல்டை பார்த்த மாதிரியே. யா தேங்க்யூ. ஸோ அப்படியே இந்த பேடி ஃபீல்டை பார்த்த மாதிரியே வந்து நம்மளுக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸுங்க. ஸோ இது வந்து சம்பல்னு சொல்லிட்டு சில்லியில் பண்ணுற சம்பலுங்க இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சாட்டே லாவார் அப்படின்வாங்க. இது வந்து அப்படியே சுட்டு தர்றதுங்க. வாத்து கறியை வந்து நல்லா மசாலா தடவி அதை மீட்டை நல்லா கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதை சுட்டு தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரைடு வேர்க்கடலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கீரை கூட வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஜாக் ஃப்ரூட்டுங்க. ஜாக் ஃப்ரூட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை வந்து சின்ன ஜாக் ஃப்ரூட்டை வந்து பலாப்பழத்தை வந்து நல்லா அதை வந்து திருகி அதுலேயும் தேங்காய் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதாங்க வாத்துக்கறி, ஆக்சுவலாக டக் மீட்டு. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஆக்சுவலாக வந்து பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜஸ்ட் வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிட்டு கொடுப்பாங்க. செம்ம வேற லெவலில் இருக்குங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து சேம் இந்த ஜாக் ஃப்ரூட்டோடைய விஷயம் தாங்க, தேங்காய் போட்டு. பட் ஆனால் என்னன்னா இதுல வந்து என்ன ரெட்டாக இருக்குன்னா, வாத்தோடைய பிளட்டை வந்து அதை மிக்ஸ் பண்ணுவாங்கங்க. ஸோ அது வந்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த சூப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் பண்ணியிருக்காங்க. இருங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஆஹா, அருமையான ஒரு சாப்பாடு வந்து இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வந்து ரெடியாகி நிற்கிதுங்க. நாங்கள் இதை அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு வந்து 1 by 1 நம்ம வந்து சொல்லலாம். ஸோ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இந்த சூப்பு தான் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஈகராக இருக்கு. அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்ன சூப்பு அப்படின்ட்டு. இருங்க பார்த்துக்கலாம் அது என்ன சூப்புன்னு இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஹா, ஸ்மெல்லே வேற லெவலில் இருக்குங்க. ஆஹா, வாத்து கறி தாங்க, வாத்து மீட் போட்டிருக்காங்க. பட் ஆனா வந்து என்னன்னா இதுல வந்து ஆமாங்க,
இது வந்து வாழைத்தண்டு போட்டிருக்காங்கங்க. வாழைத்தண்டு போட்டு வாத்து கறிங்க. என்னடா கொஞ்சம் பனானா வாழைப்பழம் டேஸ்ட் வருது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து வாழைத்தண்டுங்க. உங்களுக்கு தெரியுதா? இருங்க நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். ஆமாங்க, வாழைத்தண்டு. வாழைத்தண்டுல வந்து வாத்து கறி பண்ணியிருக்காங்க. இது வந்து கிரேவி. வாவ், கிரேவி வேற லெவல்ல இருக்குங்க. இதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா இது வந்து ரத்தம் போட்டு அது வந்து என்னன்னா காய்கறிகளும் போட்டிருக்காங்க. பிளஸ் இது வந்து ஜாக் ஃப்ரூட்டுங்க. ஆமா, பலாப்பழம் நல்லா இருக்குங்க, வேற லெவல்ல இருக்குது. இது இது வந்து பிளட் இப்போ இல்லாம சேம் பிளட் இல்லாம இருக்குது இது. தேங்காய் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பலாப்பழம் போட்டிருக்காங்க. ஸோ வந்து லைட்டா ஸ்பைஸுக்கு வந்து பெப்பர் போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஆயில் மட்டும் கொஞ்சம் அந்த எண்ணெயில வந்து அந்த தேங்காயை போட்டோம்னா அந்த எண்ணெயே வந்து கொஞ்சம் கோகோனட்டோட ஃபிளேவர்ல இருக்குங்க. நல்லா இருக்கு, வேற லெவல்ல இருக்குது. இது என்னன்னு பார்ப்போம். இது வந்து கீரைங்க. இது இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், வெரி நைஸ். இது என்ன கீரைன்னு தெரியலங்க ஆக்சுவலா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உண்மையாவே கீரை எல்லாம் வந்து அடிக்கடி சாப்பிடுங்க. நான் இங்க கீரை அப்பப்போ நான் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பட் நல்லா இருக்குங்க. கீரையோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ இந்த கீரை வேற லெவல்ல இருக்குங்க. ஆனா இது கீரை கூட வந்து தேங்காய் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டு போட்டிருக்காங்க. ஆமா, அதுதான் ஒரு மாதிரி ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ரோஸ்டட் பீனட்டுங்க. அமேசிங். வாங்க இந்த ஸ்பூன் எல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ல வந்து கையில தான் சாப்பிடுவோம். சரிங்களா, நம்ம கையிலேயே சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆரஞ்சு ஜூஸ் எப்படி இருக்குன்னு குடிச்சிடலாம் கொஞ்சம். இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானதா இல்ல பவுடர் தான் தெரியல. இருங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெஷ் தாங்க, இது ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் தான். நல்லா இருக்கு. அந்த சீட்ல தெரியுதுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, உங்களுக்கு சீட்ல தெரியுது பாருங்க. ஃப்ரெஷ். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ல வந்து சாப்பிடலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு குழி அப்படி ஓபன் பண்றோம். அப்படி ஓபன் பண்ணிட்டு ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிளட் லவரை வந்து இப்படி வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து பிளெயினா இருக்கிறது அப்படி வச்சிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ், இது வந்து பாத்தீங்கன்னா வாத்து கறிங்க. ஆஹா, செம்ம சாஃப்டா இருக்குங்க இது. ஸோ இது அப்படியே வாத்து கறி அப்படியே வச்சிடலாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எப்படி எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. பிச்சா பிக்குதுங்க, சாஃப்டா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து பீனட் வச்சிடுவோம், வேர்க்கடலை. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கீரை வைப்போம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சம்பல்ங்க. இந்த சம்பல் வந்து என்னன்னா சில்லி பேஸ்ட்டுங்க. நம்ம ஊறுகாய் மாதிரி இவங்க வந்து சம்பல் பண்ணுவாங்க. ஆனா என்னன்னா ரெடிமேடா பண்ணுவாங்க, அதுவும் வேற லெவல்ல இருக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த சூப், அப்படியே இந்த சூப் அப்படியே 2 ஸ்பூன் மேல ஓட்டமா அப்படி ஊத்திட்டு வாங்க. இப்போ நம்ம ஒரு பைட் ஒன்று வைக்கலாம். ஆஹா, இது எடுக்கும் போதே வேற லெவல்ல இருக்குங்களே. ஓகே, சேஸ் பை, சேஸ் கைஸ். வாவ், ஒரு நிமிஷம் இருங்க.
ஒரு ஒரு கடியிலையும் வந்து இல்லைங்க, ஒரே ஒரு டேஸ்ட் பட் வந்து அப்படியே வந்து ஓப்பன் ஆகுதுங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. ஏன்னா ஒரு பக்கம் ஸ்பைஸ் இருக்கு, கோகோனட் ஃபிளேவரு, அப்புறம் கொஞ்சம் அந்த பீனட் வந்து கடிக்கும் போது அது கொஞ்சம் ஒரு கிறிஸ்பியா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பனானா போட்டு சூப்பு, அதுக்கப்புறம் வந்து ஜாக் ஃப்ரூட் பலாப்பழத்துல வந்து போட்டு பண்ணியிருக்காங்க. அடடா, பெஸ்ட்டுங்க பெஸ்ட்டுங்க பெஸ்ட்டுங்க, வேற லெவலுங்க. ஆமா. இப்போ வந்து இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சாட்டே லில்லித் சாட்டே அப்படின்னுவாங்க. சாட்டே லில்லித் சாட்டே அப்படின்னா என்னன்னா, லில்லித் என்றது வந்து என்னன்னா, மீட்டை வந்து சிக்கன் ஆர் லைக் மட்டன் இல்லாட்டி வந்து டக்கு, அந்த மீட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அது கூட வந்து உங்களுக்கு வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கார்லிக், ஜிஞ்சரு, ஸோ அதுக்கப்புறம் சில்லி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷான டர்மரிக்கு, ஸோ இதெல்லாமே போட்டு கிரைண்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு கொள்ளுக்கட்டை மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சி அதுல வந்து வச்சு இது அப்படியே டைரக்டா நெருப்புல சுட்டு கொடுப்பாங்க. இதோடைய பைட்டை வச்சு சாப்பிடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், நல்ல ஜூசியா இருக்குங்க. உள்ள உங்களுக்கு தெரியலன்னு தெரியல, வேற லெவல் ஜூசியா இருக்குங்க. இது அமேசிங் அமேசிங். ஓ, நல்லா குக் ஆயிருக்குங்க, சூப்பரா குக் ஆயிருக்கு. பால்மீஸ் வந்து டேஸ்ட்ல வந்து வேற லெவலுங்க, அவங்கள அடிச்சுக்கவே முடியாதுங்க. பால்மீஸோடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு வேற லெவல்ல இருக்குங்க. நான் இது வந்து என்ன பாத்தீங்கன்னா, சம்பல்ல வந்து ஃப்ரைட் ஆனியன் போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரைட் ஆனியன் போடும்போது சம்பல் வந்து உண்மையாக வேற லெவல்ல டேஸ்ட்ல இருக்குங்க. வெரி நைஸ் வெரி நைஸ். போங்கடா, வேற லெவல்ல இருக்குங்க கைஸ். இது வந்து என்னுடைய பால்மீஸோடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட் கேட்டகரியில இது வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்க. இது இங்க டக் மீட்டு, வாட்டுக்கறி, அதுலயும் வந்து இது வந்து குவீர் லவார் அப்படின்வாங்க. இது வேற லெவலுங்க. கைஸ் இது என்ன பைட் வைக்க வைக்க வேற லெவல்ல போயிட்டே இருக்குங்க. அதுவும் இல்லாம அப்படியே ஒரு பிளசண்டான ஒரு கிளைமேட், ஒரு சரியான ஒரு வியூ பாயிண்ட் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த வியூ அப்படியே ரைஸ் ஃபீல்டு, என்ன ஒரு மியூசிக் மட்டும் பேக்ரவுண்ட்ல அப்படி அழகா இருந்தேன்னா வேற லெவலுங்க. நம்ம ஊர் ஸ்டைலு தாங்க. அப்படியே அந்த சூப்பை வந்து குழம்பா மாத்தியாச்சுங்க. டக்கு மீட் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. டக் மீட்டு வேற லெவல்ல இருக்குங்க. ஓஹோ, அந்த டக் மீட் மட்டும் வச்சாலே போதுங்க. நான் பாட்டு வெறும் ரைஸ் ஈஸ் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு வெறும் டக் மீட்டை மட்டுமே சாப்பிட்டா போதும் போலங்க. அந்த அளவுக்கு இருக்கு, எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க. இந்த சூப்லயும் வந்து போட்டிருக்காங்க டக்கு, அது வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது இன்னும் ஜூசியா இருக்குங்க, பாத்தீங்கன்னா தெரியும். வாவ், வாங்க இது அப்படியே இந்த குழம்பு அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம ஊர் ஸ்டைல்ல மாதிரி எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு மறுபடியும் செகண்ட் பைட்டு போலாம் அப்படியே.
இந்த பீனட் தாங்க, இந்த கச்சாங்குவாங்க இவங்க. கச்சாங்கன்னா வந்து பீனட்டு. இந்த பீனட் வந்து அது ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதுல வந்து ஒரு பைட் எடுக்கும் போது இல்ல, அது உள்ள டபால் டிபல்னு ஒரு இடத்துல வந்து மாட்டுறாங்க. அது கடிக்கும் போது அப்படி ஒரு கிறிஸ்பியா இருக்குங்க. சொல்லும் போது எனக்கு நாக்கு ஊறுதுங்க. இருங்க, 2வது பைட் நான் போயிட்டு வரேங்க. இருங்க. அமேசிங், அமேசிங்லி அமேசிங், அமேசிங்லி அமேசிங். பலாப்பழம், பலாப்பழத்தை வச்சு பண்ணிருக்காங்க. அது வந்து நம்ம ஊர்ல வந்து எத்தனை குசின், அதாவது நம்ம ஊர்ல வந்து எத்தனை சாப்பாடு டிஷ்ல வந்து பலாப்பழத்தை சேர்க்கிறாங்கன்னு தெரியலங்க. இது வந்து குட்டி பலாப்பழங்க. ஆனா அதுல வந்து நல்ல அவ்வளவு டேஸ்டாவும் இருக்குங்க. அது அதே மாதிரி அதை வந்து கட் பண்ணி பண்ணும் போது ரொம்பவும் வந்து ஒரு மீட்டோடைய ஸ்மெல்லு தாங்க இருக்கு. வெஜிடேரியன் மாதிரிலாம் இல்லைங்க. கைஸ், நான் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன் கைஸ். இப்ப கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க நீங்க, நான் இதை உள்ள முடிச்சிடுறேன். கைஸ், நீங்க இந்த பிளேட்டை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. வெரி நைஸ்ங்க, எக்ஸலண்டா இருக்குங்க. சூப்பர், வெரி நைஸ், வெரி நைஸ். சரியான வியூ வேறுங்க. வேற லெவல் ஒரு ஃபீலுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பா அப்படி ஒரு ரிலாக்ஸேஷனுங்க. நல்ல ஒரு சில்டான ஒரு காத்துங்க. வேற லெவல் ஃபீல். மறக்காம நீங்க பாலிக்கு வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து நீங்க சாப்பிடுங்க. நான் என்ன பண்றேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த அட்ரஸோடைய லொகேஷன் நான் உங்களுக்கு போடுறேங்க. மறக்காம கண்டிப்பா நீங்க வந்து இந்த முங்குன்ற ஏரியாங்க, இது இந்த ஏரியாவுக்கு நீங்க வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெக்கமெண்டட் ஸ்பாட் நான் சொல்லுவேங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்னா அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து கிளம்பலான்னு இருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிக்கு எப்படி வரலாம், பாலியில வந்து எப்படி தங்கலாம், பாலியில வந்து எப்படி வாழலாம்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.